தருமபுரியில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் புதுகை சா பாரதி அவர்கள் அமுதே தமிழே என்கின்ற தலைப்பில் ஆற்றிய அற்புதமான உரையின் முழுமையான தொகுப்பினை இதோ உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். நம்ம மொழி தாங்க, நாம் பேசுகிற மொழி தான், நம்ம தாய்மொழி தான். சிலருக்கு தாய்மொழியாக இல்லாவிட்டாலும் இஷ்ட மொழின்னு வச்சுக்கலாம், அல்லது பிரியமான மொழின்னு வச்சுக்கலாமே. மாற்று மொழிக்காரர்கள் இருந்தாலும் கூட தமிழுக்காக உழைப்பவர்கள் எத்தனையோ பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க, நம்ம மாநிலத்திலையும் இருக்காங்க இல்லையா? இந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நல்ல செய்திகளை நாள் முழுக்க இல்லை, ஆயுசு முழுக்க பேசினாலும் தீராது. அவ்வளவு செய்திகள் உண்டு. என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் என்றால் அதற்கு உண்மையான உள்ளர்த்தம் என்ன என்று கேட்டால், தமிழ் என்று சொன்னால் அது உயர்ந்தது, தனித்தது, அமிழ்தம் போன்றது என்கின்ற விளக்கத்தை பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி? உயர்வானது, தனித்துவமானது, மிகவும் அமிர்தம் போன்றது. மற்ற எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்த மொழி, தனித்துவம், யூனிக், ரொம்ப தனித்துவமான மொழி. இது ரெண்டு நமக்கு அர்த்தம் புரியுது. அடுத்தது அமிழ்தம் போன்றது என்று கேட்டால் அங்கே தான் நமக்கு சில சந்தேகங்கள் வரும். எங்க அமிழ்தம்னா நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம்? புராண கதையில் ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள், நடுவில் மலையை வச்சு வாசுகி பாம்பை வச்சு மத்து மாதிரி கடைஞ்சாங்க. அதுலேருந்து முதல்ல ஆலகால விஷம் வந்துச்சு, அந்த விஷத்தை எடுத்து சிவபெருமான் முழுங்கினாரு, பார்வதி தேவி வந்து கண்டத்தை பிடிச்சாங்க. இந்த கதை தானே நம்ம படிச்சிருக்கோம். அப்புறமா அமிர்தம் வந்தது, அமிர்த கலசம் வந்தது, அதுக்கு முன்னாடி மகாலட்சுமி வந்தாங்க, மனோன்மணி வந்தது, கற்பக விருட்சம் வந்தது, வரிசையாக அதில் வரும். அந்த அமிர்த கலசத்தை தேவர்களுக்கு கொடுக்கறதுக்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து இந்த புராண கதைகள்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்க. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்களேன், தேவர்கள் அசுரர்கள்னு பிரிய வேண்டாம், பெரிய மலையை கொண்டு வந்து வைக்க வேண்டாம். இருக்கிறதுலையே கஷ்டமாக பெரிய வாசுகி பாம்பை எடுத்து வச்சு தயிர் மாதிரி மத்து மாதிரி வச்சு கடைய வேண்டாம், விஷமும் வர வேண்டாம், பின்னாடி மோகினி அவதாரமும் பாவம் பெருமாள் மேக்கப் பண்ணி அவரும் வர வேண்டாம். எல்லாம் எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக அமிர்தம் கிடைக்க வேண்டும் என்றால் தமிழை படியுங்கள். ரொம்ப சுலபமாக. நான் போகிற கல்வி நிறுவனங்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன் பிள்ளைகள்கிட்ட, நீங்கள் கெமிஸ்ட்ரி படிங்க, அக்கௌண்ட்ஸ் படிங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க, ஏஐ படிங்க, நானோ டெக்னாலஜி படிங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன படிப்பு வேணாலும், நவீன படிப்புகள் எதை வேணாலும் படிங்க. ஆனால் வாரத்தில் ஒரு குறைந்தது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது தமிழ் இலக்கிய புத்தகத்தை எடுத்து வைத்து வாசித்து பாருங்கள். அது எந்த இலக்கியமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் இருக்கலாம். அது சிலபஸில் இருக்கக்கூடாது, அது முக்கியமான விஷயம். ஏன்னா சிலபஸில் இருந்துச்சுன்னா அது தலையில் ஏறாது நமக்கு, அது வாசகம் தானே. அது இல்லாமல் அவுட் ஆஃப் சிலபஸில் ஒரு தமிழ் இலக்கியம், ஒரு நாவல், குறைந்தபட்சம் ஒரு தமிழ் நாவலையாவது எடுத்து வச்சு ஒரு 10 பக்கத்தை வாசிக்கும் பழக்கம் என்பது இருப்பவர்கள் எப்போதும் தமிழை போல சமுதாயத்திலே உயர்ந்தவராகவும் தனித்துவமை உள்ளவராகவும் விளங்குவார்கள். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் பாருங்களேன், யாரை சுற்றி ஒரு 10 பேர் எப்போவுமே நின்றுட்டு இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? இபி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், பிடபிள்யூடியாக இருக்கலாம், இல்லை வேறு டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருக்கலாம், எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு மனிதரை சுற்றி ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னு வைங்களேன், அவர் நல்லா பேச தெரிஞ்சவராக இருப்பார், கொஞ்சம் இலக்கிய அறிவு இருக்கிறவராக இருப்பார். அது தனித்துவமாக தெரியும் நமக்கு. அதனால தான் சொன்னாங்க, தமிழ் என்பது தனித்துவமானது, அதிலும் அமிழ்தத்தை போன்றது. எப்படிமா அமிழ்தத்தை போன்றது அப்படின்னு கேட்டால், எங்கே எது இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் மனுஷ மனசை அப்படி 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 ஆற்றொழுக்கா அப்படி பண்ணிட்டு போகிறதுக்கு பேர் தான் தனித்துவமானது. 1008 கஷ்டம் இருக்கலாங்க, எவ்வளவு சங்கடம் இருக்கலாங்க, 10 பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கலாங்க. ஆனால் ஒரு நல்ல இனிமையான தமிழ் பாட்டை கேட்டால் கவலை போயிருமா போகாதா? உண்டு தானே? தேனூரும் தேவாரம் திருப்பாட்டின் ஆதாரம், தேனூரும் தேவாரம் திருப்பாட்டின் ஆதாரம், தமிழிசையே தனி இசையே தரணியிலே முதலிசையே, ஊன்மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறைந்து போகும்.
அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. மனசு இலக ஆகுங்க. நம்ம மொழிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பயன் அது. அதனால தான் சொன்னாங்க, இனிமையும் நீர்மையும் தமிழெனப்படுமே. நூற்பா, இனிமையும் நீர்மையும் தமிழெனப்படுமே. அது என்ன இனிமை? குயில் கூவுனா இனிமைன்னு சொல்கிறோம். நல்லா சக்கரை போட்டு நெய் விட்டு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு பாயசம் சாப்பிட்டா இனிமைன்னு சொல்கிறோம். குயில் கூவுற இனிமை கொஞ்ச நேரத்துக்கு கேட்கும், சரிதானே? பாயசம் சாப்பிட்ற இனிமை இந்த நாக்கை விட்டு தொண்டைக்குழிக்கு போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நல்ல குழுகுழுன்னு ஏசி அறையில் படுத்து தூங்குனா ஒரு இனிமைன்னு சொல்கிறோம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த ஏசி அறை குளுமையும் எப்போ தெரியுமா நமக்கு இனிமையாக இருக்கும்? பல மணி நேரம் வெயிலில் உழைச்சிட்டு வந்து படுத்தா தாங்க ஏசி அறை குளுமை கூட இனிமையாக இருக்கும், சரிதானே? பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிவிட்டு ஏசிக்குள்ளே போய் பதுங்கிக்கிட்டா தூக்கமே வராது. அதை தான் ஒரு பையன் எழுதினா, ஏசி அறையில் வியர்க்கிறது ஈபி பில்லை நினைத்து. ஏசி அறைக்குள்ளே உட்காந்தாலும் வேர்த்து கொட்டுதுன்னா ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லை. மனசில் இருக்கக்கூடிய அந்த பாரத்தை தூக்கி ஒரு பக்கம் வைக்கணும்னா அது நம்ம மொழியால் முடியுங்க. நீங்கள் தஞ்சாவூரில் சரஸ்வதி மஹால்னு ஒரு நூலகம் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். நான் பெற்றோர்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஒரு 2 நாள் 4 நாள் விடுமுறை கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் வேறு எங்கேயோ ஒரு பொழுதுபோக்கு இடத்துக்கான ஒரு திட்டத்தை போடுறீங்கல்ல, தயவு செஞ்சு அந்த 4 நாளில் ஒரு 2 நாள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற இதை மாதிரியான நூலகங்கள், புராதனமான இடங்களுக்கு பிள்ளைகளை அழைச்சிட்டு போகிறதுன்னு ஒரு திட்டம் போடுங்க, தயவு செஞ்சு போடுங்க. சரஸ்வதி மஹால் நூலகம் பல ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகளை அப்படியே அங்கே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கும் பதிப்பில் கிடைக்காத பல 100 நூல்கள் அங்கே இருக்கின்றன. முதல் பிரதின்னு சொல்லப்பட்ட பல உன்னதமான அபூர்வ நூல்களுடைய அந்த பிரதிகளங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலகம் உருவானது எப்படி தெரியுமா? ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஃப்ளாஷ்பேக் அது. சரபோஜி மன்னர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த காலம். தஞ்சாவூரில் அந்த மன்னர் அவர் வடநாட்டு பக்கம் பயணம் போகிறார், அங்கே உள்ள திருக்கோவில்களை எல்லாம் தரிசனம் பண்ணணும்ட்டு. அப்படி கல்கத்தா காளி கோவிலுக்கு போகணும் அப்படின்னு அவருடைய பயண திட்டம். அங்கே கல்கத்தாவுக்கு இங்கிருந்து தஞ்சாவூர் ராஜா வராரு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற சமஸ்தானத்தில் உள்ள ராஜாவுக்கு தகவல் கொடுப்பாங்க இல்லையா? இது ஒரு முறைமை தானே. அப்படி அன்னைக்கு தஞ்சாவூரில் கல்கத்தாவில் இருந்த அந்த ராஜதானியினுடைய பிரதிநிதி அந்த இளவரசருக்கு தகவல் போயிடுச்சு, தஞ்சாவூர் ராஜா வராங்க அப்படின்னு. அங்கே இளவரசர் தடபுடலாக ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணிட்டார், தஞ்சாவூர் ராஜா வராருன்னு. அவரை வரவேற்கிறதுக்கு, தங்குறதுக்கு, உணவுக்குன்னு ஏகப்பட்ட உபசரிப்பு. ராஜாவும் 2 ராஜாவும் சந்திச்சுக்கிட்டாங்க. பரஸ்பரம் 2 பேரும் நலம் விசாரிச்சுக்கிட்டாங்க. இந்த சம்பிரதாயமான பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா இந்த கல்கத்தாவில் இருந்த அந்த ராஜா நம்ம தஞ்சாவூர் ராஜாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். உங்கள் தமிழ்நாட்டில் தானாம்ல இந்த திருக்குறள்னு ஒரு நூல் இருக்குது, அது தமிழில் எழுதப்பட்டிருக்காம்ல, அந்த நூலை நான் தமிழில் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அதோட பிரதிகள் புத்தகங்கள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் அனுப்பி வைக்க முடியுமான்னு கேட்டுவிட்டார். இதில் என்ன சங்கடமாகி போச்சுன்னா, சரபோஜி ராஜா அவங்களுடைய தாய்மொழி தமிழ் இல்லை, மராட்டியம், சரிங்களா? இந்த இளவரசர் அப்போ தான் பட்டத்துக்கு கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஆட்சி பண்ணுற ஊர், அதுவும் தஞ்சை தரணி, தமிழுக்கு பெயர் போன மிக முக்கியமான ஒரு இடம். இங்கே நம்ம ஆட்சி பண்ணுறோம். பார்த்தா கல்கத்தா ராஜா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான ஒரு நூலை பற்றி கேட்குறாரு, நமக்கு ஒன்றுமே தெரியலையேன்னு இவருக்கு வெக்கமாக போச்சு. கொஞ்சம் மனசுக்குள்ளே அதை ஒத்துக்கிறதுக்கு வெக்கம். அதனால் என்ன, பேஷா உங்களுக்கு எல்லா நூலையும் அனுப்பி வச்சிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு விருந்தை சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டார். ஊருக்கு வந்தால் தூக்கம் வரல. இப்படி ஒருத்தர் கேட்டார் இல்லை, அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தார்.
எங்க இருக்கு இந்த நூலினுடைய பிரதிகள்னு நாடு முழுக்க ஆள் அனுப்பிச்சு தேட ஆரம்பிச்சாதான் தெரியுது. ஒவ்வொருத்தர் வீட்டினுடைய பரன் மேலையும் குப்பை மேலையும் பழைய பழைய துணிமணிகளோடையும் பழைய பொருட்களோடவும் நிறைய நூலகங்கள் அந்த ஓலைச்சுவடிகள் இருக்கு அப்படிங்கிற தகவல் வர ஆரம்பிக்குது. ராஜாவினுடைய உத்தரவின்படி ஒரு அறிவிப்பு அங்கே அறிவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் திருக்குறள் சம்பந்தமான ஓலைச்சுவடிகள் மட்டுமல்ல, தமிழ் இலக்கியம் தொடர்பான எல்லா ஓலைச்சுவடிகளையும் இங்கே கொண்டு வந்து கொடுங்கள், அதற்கு உரிய சன்மானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்ன உடனே எல்லா பக்கத்துல இருந்தும் ஓலைச்சுவடிகள் அப்படியே வந்து 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 குவியுது. வந்து பார்த்தா தான் தெரியுது அவ்வளவு இலக்கியங்களுடைய ஓலைச்சுவடிகளும் நாட்டில் பல இடங்கள்ல. அன்னைக்கெல்லாம் அதை பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் நெருப்பில் போட்டு எரிச்சு குளிர் காஞ்சிருக்காங்க பாதி பேர். எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க நம்ம ஆட்கள். என்ன அதனுடைய அருமை தெரியாமலேயே அந்த நூலுடைய அத்தனை ஓலைச்சுவடிகளும் வந்தது. பெருமக்களே, ஒரு திருக்குறள் 1.25 அடிதான் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமே, அந்த ஒரு திருக்குறளினுடைய தாக்கம் வட இந்தியாவில் இருந்த ஒரு மன்னனுடைய மனதில் விழுந்த காரணத்தினால், அவர் கேட்ட ஒரு கேள்வியினால் இன்றைக்கு நம்முடைய தஞ்சாவூரிலே உலக பிரசித்தி பெற்ற சரஸ்வதி மஹால் நூலகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நூலகம் உருவாகி இருக்கிறது. இந்த செய்தி கற்றதும் பெற்றதும் என்கின்ற தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் அவர்களுடைய நூலில் இருக்கிறது. ஆதாரமான ஒரு செய்தி இந்த செய்தி. இப்படித்தான் நூலகங்கள் உருவாகி இருக்கின்றன. தமிழை பாதுகாப்பதற்கு, தமிழை உலகளாவிய அளவிற்கு எடுத்து செல்வதற்கு நமக்கு எத்தனை பேர் அதற்கு பாடுபட்டிருக்கிறார்கள்ன்றீங்க. தமிழினுடைய பெரிய ஒரு பெருமை 2ங்க. ஒன்று வீரம், ஒன்னொன்று காதல். ஒன்று அகம், இன்னொன்று புறம். இந்த 2ம் நம்முடைய தமிழர்களுடைய அடிப்படை. அதோட சேர்த்து இன்னும் சொன்னாங்க பாருங்க, நட்பு கொடை. நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்னா அது என்ன? நட்பும் தயையும் கொடையும் அப்படின்னா, இந்த அகநானூறுன்னு ஒன்று படிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த காதல் பாடல்கள். ஒரு சூட்சுமம் சொல்லட்டுமா? இன்னைக்கு திரைத்துறையில் பல வருஷமாக வெற்றிகரமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லோருமே அகப்பொருள் நூல்களை கசடர கற்றவர்கள்தான். தனியாக போய் கல்லூரியில் படிக்காட்டியும் அகநானூற்றையும் அகநானூற்றையும் கம்பனையும் எத்தனையோ இலக்கியங்களையும் படித்தால்தான் அவங்களால பாடல் எழுத முடியும். அவ்வளவு செய்திகள் இருக்கு. ஏன் நலவென்பால எவ்வளவு செய்திகள் இருக்கு. திருக்குறள்ல இப்போ ஒரு குளம் இருக்குங்க, ஒரு சின்ன குளம். இந்த குளத்துக்குள்ள குவளை மலர்கள் பூத்துருக்கு. குட்டி குட்டியா பூத்து குவளை மலர் தண்ணிக்கு மேலே தலையை காட்டு. அந்த குவளை மலர் எப்படி இருக்கும்? அப்படி ஜிமுக்கு ஜிமுக்குன்னு அப்படி கண்ணு முன்ன மாதிரி இருக்குமா? இந்த குவளை மலர்கள் அப்படி இருக்கு. இந்த குவளை மலருக்கு ஒரு தலக்கணம் வந்துச்சான். இருக்கிறதுலையே நம்ம தான் பேரழகி அப்படின்னு ஒன்றுக்கு இப்படி திரும்பி பார்த்துக்கிட்டு, பற்றியா நான் உன்னை விட உயரமாக இருக்கேன், உன்னை விட பளிச்சுன்னு இருக்கேன், உன்னை விட அழகாக இருக்கேன்னு ஒன்றுக்கு பேசிக்கிட்டு இருந்துச்சான். எப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருந்ததுன்னா, அந்த ஊரில் பிறந்து வளர்ந்த ஒரு இளம் பெண்ணு அந்த ஒரு குடத்தில் தண்ணி எடுக்கிறதுக்கு வர்றான். அவன் குளத்தம் கரையில் நின்றுட்டு இந்த கால் மட்டும் பாதம் கொலுசு வரைக்கும் மட்டும் நனையும்ல, அது நம்ம தமிழ் பெண்கள் பாவாடை சட்டை பாவாடை தாவணி போட்டு அதை லேசாக அப்படி தண்ணியில் படாமல் அப்படி தூக்கிட்டு அந்த குடத்தை வச்சு இப்படி அதை அலசி 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 தூசியெல்லாம் தள்ளிட்டு இந்த குடத்தை ஒரு கழுவி அந்த தண்ணியை அந்த பக்கம் ஊற்றிட்டு அதில் குடத்தில் தண்ணி முகருவாங்கல்ல. இதெல்லாம் இப்போ செய்முறை விளக்கமாக சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னா குளமும் கிடையாது, குடமும் கிடையாது, நம்ம பிள்ளைகளுக்கு தூக்கவும் தெரியாது. அதை விட பெரிய கஷ்டம் பாவாடை தாவணி இல்லாமல் போயிடுச்சுங்க. நான் சொல்கிறேங்க, பெண் பிள்ளைங்க லெவலில் இருக்கீங்கல்ல, வசதியான உடை தான் நம்ம போட்டிருக்கிற சல்வார் கமீஸு சுடிதாரு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், டோன்ட் மிஸ் பாவாடை தாவணிஸ். இப்படி சொன்னா தாங்க புரியும் பிள்ளைங்களுக்கு. பாவாடை தாவணி அப்படி ஒரு அழகான உடை. அதுலேயும் என்னன்னா, அந்த குறைந்த ஆண்டு காலம் மட்டும்தான் நம்ம அதை உடுத்த முடியும். ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிடுச்சுன்னா 50-60 வயசில் பாவாடை தாவணி உடுத்திட்டு போனால் அது உடுத்தலாம் எது வேணாலும். ஆனால் அதுக்கான ஒரு நியாய தர்மம் வேண்டாமா? அந்த பருவத்தில் கட்டுறதுங்கிறது பாவாடை தாவணி தான்.
அதனால தான் பாடினார் கவியரசர், பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது. அப்படின்னா என்ன? அப்போ பார்த்த பொண்ணா நீ இப்போ மணமகளாக வந்து என் பக்கத்தில் நிற்கிறியே அப்படின்னு அத்தை மகனுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அத்தை மகனுக்கு பாவாடை தாவணி போட்ட முறை பொண்ணு தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறான்னு அர்த்தம். அப்படின்னா பெண்கள் அழகாக தெரியணும்னா பாவாடை தாவணி உடுத்தணும். சரியா? இப்போ குடத்தில் தண்ணி எடுக்க வந்த பொண்ணுக்கு வந்துடுவோமா? நம்ம நேராக கண்ணதாசனுக்கு போனால் அங்கே போயிடக்கூடாது, இங்கே வந்துடணும். இப்போ இந்த பொண்ணு குடத்தில் வச்சு இப்படி குளத்து தண்ணி எப்படி அலத்தி அலத்தி இப்படி தள்ளிட்டு குடத்தை வச்சு மோந்து எடுக்கிறாங்க. அவள் அப்படி குனிஞ்சு தண்ணீர் முகர்றாளா அந்த சின்ன தோண்டியில். அப்போ அவள் கண்ணை பார்க்குதான் இந்த குவளமலர். சொல்லுங்கய்யா. ஷபா 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 ஷபா. காணின் குவளை கவிழ்ந்த நிலம் நோக்கும் மானிழை கண்ணொவ்வேம் என்று அந்த திருக்குறள் தான். தர்மபுரியா கொக்கானா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது வள்ளுவர் ஏன் குவளை மலருக்கு அந்த ஒரு பொறாமை வந்துச்சுன்னு ஏன் தெரியுமா எழுதினார்? வெக்கம் வந்ததுன்னு ஏன் தெரியுமா எழுதினார்? இதோட மட்டும் நின்றுருந்தா அவர் வள்ளுவர் இல்லைங்க, உலக பேராசான்ல. ஏன் தெரியுமா? குவளைப்பூ மனசுக்குள்ளே நினச்சிச்சான், சே நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால தான் இவளை விட அழகு குறைவாக இருக்கும் போல இருக்கு. அவள் பிறந்த மண்ணில் பிறந்திருந்தா நாம் அவளை மாதிரி அழகில் வந்திருக்கலாமோ அப்படின்னு பெண்ணினுடைய அழகை மட்டுமல்ல மண்ணினுடைய பெருமையையும் சேர்த்து அதிலே குறிப்பிட்டிருப்பார் வள்ளுவ பெருந்தகை. இந்த கண்ணுக்கும் அந்த குவளை மலருக்குமான போட்டியாக எவ்வளவு பெரிய இது காதல் சிந்தனைங்க. அதே வள்ளுவர் அப்படியே வீரத்தை கொண்டு வந்து செய்கிறார் பாருங்க. எப்படின்னா, ஒரு பெரிய தலைவனுடைய படையில் இருக்கிறவனுக்கு ஒரு விஷயம் இருக்கணும். என்ன தெரியுமா? படைச்செருக்கு என்பது. வள்ளுவத்தில் ஒரு அதிகாரம் படைச்செருக்குன்னு இருக்கு. செருக்கு கூடாதுன்னு சொல்ல தமிழில் படைச்செருக்குன்னு இருக்குன்னா அப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம யோசிக்கணும்லங்க. ஒரு ராஜா அவனுடைய படை வீரர்களை எப்படி கவர்ந்திருக்கிறான் பாருங்க. ஒரு படை வீரன் எழுதுறானா, இங்க பாருங்களா, யாரு எதிரிகளை பார்த்து சொல்றான். எதிரிகளுக்கு தூய தமிழ் சொல் தெவ்வீர் என்பது. எதிரிகளே, யாரும் வந்து என் தலைவன் முன்னாடி நின்றாதீங்க. நின்னா என்ன தெரியுமா ஆகும்? இதுக்கு முந்தி பல பேர் நின்று இப்ப நடுகள்லாம் நின்றுகிட்டு இருக்கான். ஐயா எப்படி நடுகள்லாம் நின்றுகிட்டு இருக்கான் ஐயா. ஒரு தலைவனுடைய அந்த செரிஸ்மேட்டிக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த ஈர்ப்பு, அந்த அந்த காந்த சக்தி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் தலைமை குணம். தலை இருக்கிறதுனால தலைவன் இல்லை, தலைமை பண்பு இருந்தால்தான் அவன் தலைவன். மாவீரன் நெப்போலியனை பற்றி ஒரு செய்தி படிச்சிருக்கேன். எங்கே போனாலும் போர்க்களத்துக்கு போகும்போது ரத்த சிவப்பு ஆடை அணிஞ்சிருப்பாராம். ஏன் அதே அடையிலே நேரத்திலேயே ஆடை அணியிறீங்கன்னு கேட்டால் அவர் சொல்லுவாராம், குதிரை மேலே இருந்து நான் போர் புரிஞ்சிட்டு இருக்கேன், நான் வந்து எதிராளிகளை தாக்குற மாதிரி எதிரி படையில் உள்ளவனுடைய அம்பும் வில்லும் கத்தியும் வந்து என்ன மேலே தாக்கும். அதுவும் முழுக்கை நீளத்துக்கு எல்லாத்தையும் அப்படியே மறைச்ச மாதிரி போட்டிருப்பாராம். அவனுடைய வாளோ அம்போ ஈட்டியோ பட்டு என் மேலே ஒரு காயம் வந்து ரத்தம் வெளியில் வந்ததுன்னு வையேன், வேற நேரத்தில் ஆடை போட்டிருந்தேன்னா என் படையில் நிற்கிறான் பாரு ஒரு வீரன், அவன் இப்படி திரும்பி பார்த்தானா, ஐயோ ராஜா அடிபட்டுருச்சுன்னு அவன் மனசுல ஒரு சின்ன அச்சம் வந்தாலும் போர்ல வெற்றியை நான் இழந்துருவேன், அதனால எனக்கு 100 காயம் வந்தாலும் சரி ரத்தம் வெளியில தெரியக்கூடாதுன்னு ரத்த சிவப்புலயே நான் ஆடை போட்டுருக்கேன்னு சொன்னானோ. ஒரு தலைவனுக்கான பண்பு அவன் மனசுல, அந்த வீரனுடைய மனசுக்குள்ள எப்படி போய் நிக்கிறான் பாருங்க. வீரன் சொல்றாங்க, என் நைமுன் நில்லன்மின் தெவீர், என் நைமுன் நின்று இன்று நடுகல்லாயினர். இதுக்கு முந்தி நின்னவெல்லாம் நடுகல்லா நிக்கிறாயா. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொடுக்கணுங்க. நடுகல் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாது. நடுகல் அப்படின்னா ஹைவேஸ்ல நடுவில் இருக்கிற கல்லுன்னு அர்த்தம் இல்லை. முக்கியமான விஷயம், தமிழினுடைய மிக உன்னதமான விஷயம் இது. ஏனென்றால் உலக சரித்திரத்தில் மற்ற உலக இலக்கியங்களிலே வென்றவனைத்தான் இந்த உலகம் கொண்டாடும், ஆனால் தோற்றவனையும் கொண்டாடும் பண்பாடு மிக்க சமூகம் நம்முடைய சமூகம்ங்க. மார்பில் ஈட்டி வாங்கி அந்த மார்பில இருந்து பட்டு அந்த ஈட்டி முதுகு பக்கம் போச்சுன்னா அந்த ராஜா வடக்கு இருந்து செத்து போயிடுவான்.
அப்படி ஒரு பண்பு இங்கே இருந்துச்சு, ஒரு வழமை இருந்துச்சுங்க. எப்படி? போர்க்களத்தில் புறமுதுகு காட்டக்கூடாது. அவன் நெஞ்சு நிமித்தி தான் போர் பண்ணுறான். நம்ம நெஞ்சில் போர் ஈட்டிப்பட்டு அது தொலைச்சு பின்பக்கம் வந்துருச்சுன்னா அவன் அந்த இடத்திலேயே அவன் உயிர் போகாட்டி கூட வடக்கு இருந்து உயிர் துறப்பான். அதனால தான் சொன்னாங்க வென்றவனினும் தோற்றவன் வீறு பெற்றான் என்கின்ற சொற்றொடர் தமிழில் தான் வருகிறது. பெருமக்களே, கலிங்கத்து பரணி என்கின்ற ஒரு நூல் மிக அற்புதமான நூல். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அறிமுகம் செய்ய வேண்டிய ஒரு நூல். குலோத்துங்க சோழனுடைய படைகள், அவனுடைய அமைச்சன் கருணாகர தொண்டைமான் என்கின்ற அந்த அமைச்சன், அவனுக்கும் வட கலிங்க மன்னனுக்கும் போர். நல்லா கேளுங்க, குலோத்துங்க சோழன் போகல, அவன் அமைச்சர் கருணாகர தொண்டைமான் போறாரு. கலிங்கத்தினுடைய மன்னனுக்கும் சோழ படைகளுக்கும் போர் நடக்குதுங்க. இந்த போர் நடக்கிற போது நடக்கிற காட்சிகளை ஜெயங்கொண்டான் என்கின்ற புலவர் மிக அற்புதமாக அப்படியே கலிங்கத்து பரணி என்கின்ற ஒரு மிகப்பெரிய நூலாக எழுதியிருப்பார். நமக்கு தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய புறப்பொருள் நூல். ஒரு போர் அறம்னா எப்படி இருக்கணும், வீரர்கள் எப்படி மோதிக்கொள்ளுவார்கள். போர்க்களத்தில் 2 யானையும் மோதுதாங்க. வானத்தில் இன்னைக்கெல்லாம் மேக வெடிப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மேக வெடிப்பு வந்த மாதிரி அப்படியே யானை மோதுனதில் வெடிச்சு செதறி ரத்த மழையாக கொட்டுதாங்க. நீங்கள் 1000 அவதார் படமெல்லாம் கிட்டக்க நிற்க முடியாது தெரியுமா உங்களுக்கு. டெர்மினேட்டர் 1, 2, 3, 7, 72 எத்தனை எடுத்தாலும் நீங்கள் கலிங்கத்து பரணி படித்து பாருங்களேன். போர்க்கள காட்சினா அது காட்சிங்க. அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கு, வடிவங்கள் கிடையாது. படிக்கிற போது வாசிப்பாளனுக்கு ஒரு சுதந்திரம் வரும் தெரியுமா. நீங்க உங்களுடைய சொந்தமான யானையை கற்பனை பண்ணிக்கலாம். நீங்க குலோத்துங்க சோழனாக உங்களையே நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். கலிங்க மன்னனாக உங்களுக்கு வேண்டாத பங்காளி முகத்தை கற்பனை பண்ணிக்கலாம். சும்மா சொன்னேன், அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அந்த வாசிப்பாளனுக்கு ஒரு சுதந்திரம் வரும் தெரியுமா. கவிஞர் இயக்குனர் அகத்தியன் அவர்கள் காதல் கோட்டைன்னு ஒரு படம் எடுத்தார் இல்லைங்க. அந்த படத்தில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நலம் நலமறிய ஆவல். அந்த பாட்டு கதாநாயகனும் கதாநாயகியும் பாடிக்குவாங்க. ஒருத்தருக்கு பார்த்துக்காமலே காதலிப்பாங்க இல்லையா. அந்த கதை எல்லாருக்கும் தெரியும், மனப்பாட பகுதி. சரியா, அது வேண்டாம். ஆனால் அந்த வரி என்ன தெரியுமா, அவர் கேட்பார் காதலன், உன்முகம் நான் காண கடிதமே தானா, நிழற்படம் அனுப்பிடு என்னுயிரே அப்படின்னு கேட்பார். உன்முகம் நான் காண கடிதமே தானா. நமக்கு கதை பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னையா 2 பேரும் பார்த்துக்காமலே காதலிக்கிறாங்கிறாம்ல, ஒரு ஃபோட்டோவை அனுப்பிச்சிக்கிட்டா முடிஞ்சு போச்சு இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்தில் இன்டர்வலுக்கு முன்னாடியே ஃபோட்டோவை அனுப்பியிருந்தாங்கன்னு வைங்களேன், கதையே கிடையாது. கடைசி வரைக்கும் பார்க்காதது தானே கதை ஓடுது. அந்த சுவாரஸ்யம்ங்கிறது வேணும்ல. இப்போ காதலன் கேட்குறாரு, உன்முகம் நான் காண கடிதமே தானா. காதலி சொல்வதாக அகத்தியன் அவர்கள் எழுதின பாடல் தான். அடுத்த வரி சொல்றாரு, வார்த்தையில் தெரியாத வடிவங்கள் தானா. நான் கடிதம் எழுதுறேன்ல, இந்த வார்த்தையில் வடிவம் தெரியலையா உனக்கு? கேட்காத, ஃபோட்டோ கேட்கவே கேட்காத. நாங்கள் என்னைக்கு பார்க்குறோமோ அன்னைக்கு பரிமாறிக்குவோம், நேருக்கு நேராக பார்த்துக்குவோம். சரியா, இப்போ கலிங்கத்து பரணிக்குள்ளே வந்துடுவோம். சரியா, யானையும் மோதி அப்படியே ரத்த மழை பொழியுதுங்க. அந்த போர்க்களத்தில் பேய்கள்லாம் நடமாடுதான். பேய்கள் நடமாடுதுன்னா ஒரு பேய்க்கு ஒத்த கண்ணு இருக்குது, இன்னொரு பேய்க்கு 7 கண்ணு இருக்குது, இன்னொரு பேய்க்கு 4 கால் இருக்குது, இன்னொரு பேய்க்கு காலே இல்லை. ஆனால் ஒரு விஷயம், பேயில் பெண்கள் மட்டுமல்ல ஆண் பேயும் இருந்ததாக நான் நம்புகிறேன். ஜெயங்கொண்டான் எழுதலை, நான் சொல்கிறேன். எனக்கு என்ன கடுப்பு வரும் தெரியுமாங்க, இந்த சினிமாவில் இருக்கிற இயக்குனர்கள் முழுக்க பேய்னாலே பெண் பேய் தான். ஜெகன்மோகினி காலத்தில் ஆரம்பித்து இப்போ த்ரிஷா தமன்னா காலம் வரைக்கும் வெறும் பொம்பளைங்களையே பேயா காட்டினா அது என்ன நியாயம்? என்ன சார், ஏன் ஆண்களுக்கெல்லாம் பேய் பிடிக்காதா என்ன? இனிமே வரக்கூடிய இயக்குனர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து 4 ஆண்களையும் பேய்களாக காட்டுங்கள். ஆனால் அவர் சொல்கிறாரு, யாருங்க பார்ப்பாங்க, தமன்னா பேயா வந்தால் படம் ஓடும் அப்படிங்கிறாரு. சரி இருக்கட்டும். இப்போ கலிங்கத்து பரணியினுடைய அந்த போர்க்கள காட்சியில் பேய்கள் நடமாடுகிறது. அந்த பேய்கள் எல்லாம் காளி தேவி கிட்ட அந்த காட்சியை விளக்குதான். எப்படி? காளி தேவி கிட்ட போர்க்களத்தில் நடந்த காட்சிகளை எல்லாம் இந்த பேய்கள் விளக்குகின்றனவா. போர் நடந்து முடிஞ்சிருச்சு, அங்கங்கே நிறைய பேர் இறந்துபட்டு கிடக்காங்க.
அந்த இறந்துபட்ட வீரர்களுடைய மனைவிமார்கள் ஓடி வருகிறார்கள். தலைவிரி கோலமாக அடிச்சுட்டு அழுதுட்டு ஓடி வர்றாங்க. இது ஒரு சோக காட்சி. இந்த சோக காட்சிக்கு நம்முடைய தமிழில் ஒரு அற்புதமான வார்த்தை உண்டு, அவலம் அப்படின்னு. வெறும் அவலம் இல்லைங்க, அவலச்சுவைன்னு ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. அவலத்தை சுவைன்னு சொல்ல முடியுமா? தமிழ் சொல்லியிருக்கு பாருங்க. எப்படி அவலச்சுவைன்னு சொல்கிறேன் பாருங்க. கலிங்கத்து பரணியில் என்னன்னு சொல்கிறேன்னா, ஒரு வீரன் அவன் மேலே அம்பு பட்டு அல்லது ஈட்டி பட்டு அப்படி குத்திட்டு மேலே இருக்கான். அப்படியே அந்த உடல் அப்படியே சரிஞ்சு கீழே விழுக போகுது, மெதுவாக அப்படி சாயுது. அந்த வீரனோட மனைவி போர்க்களத்துக்குள்ளே வர்றா, ஓடி வர்றா. கணவனை காணுமே நீங்கள் எங்கே தேடினா மேலேருந்து அப்படியே அவன் சாஞ்சு விழுக போகிற நேரத்தில் இவ ஓடி போய் அந்த கணவனோட உடலை அப்படியே தாங்கி பிடிச்சிட்டாளாம், மண்ணில் விடாமல். ஏயா மண்ணில் விழாமல் தாங்கி பிடிச்சான்னா, கணவன் உடம்பு மேலே மண்ணு படப்படாதுங்கிற மரியாதை மட்டும் இல்லை, அவளுக்கு என்ன மனசுக்குள்ளையா அந்த நேரத்தில் கூட இவன் உடம்பு போய் நிலமகளை தழுவி விடக்கூடாதுன்றதுக்காக அவள் பிடிச்சாலும். அடுத்த நொடியில் என்ன தெரியுமா ஆயிடுச்சு? நம்ம தமிழ் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பாடாக சொல்லுவார்கள், தலைக்கற்பு இடைக்கற்புன்னு சொல்லுவாங்க. தலைக்கற்பு என்று சொன்னால் கோப்பெரும் பாண்டிய மன்னனுடைய மனைவி கோப்பெரும் தேவி, அவளுடைய அந்த கற்பை சொல்வது உண்டு. இடைக்கற்பு கடைக்கற்புலாம் உண்டு. இப்போ அதை பற்றியெல்லாம் நம்ம கவலையப்படக்கூடாது. வீட்டுக்காரர் போகிற மாதிரி இருக்குதா, நல்ல சந்தோஷம், வென்டிலேட்டரை எடுத்து விட்டு அனுப்பிச்சிட்டு சந்தோஷம், நல்லபடியாக போயிட்டு வாயா, நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைங்கள. அந்த சைக்காலஜிக்கு பல பெண்கள் வந்தாச்சு. ஏன்னா இருக்கும்போது அவ்வளவு பாடுபடுத்தினா இப்படி தான் நடக்கும். அங்கே சில பேர் யோசிக்கிறாங்க, இதுக்கு தாங்க இந்த அம்மா பெண்களை எல்லாம் கூப்பிடக்கூடாது பேசுறதுக்கே, இதே தான் பேசுவாங்க. அப்படி இல்லை. இப்போ அவன் மேலேருந்து வந்து விழுந்தான்ல, மண்ணு மகள் அவனை தழுவிடக்கூடாதுன்னு இறுக்கி பிடிச்சால, இறுக்கி பிடிச்ச நொடியிலேயே அவள் உயிரை விட்டுட்டாளாங்க. கணவன் உடம்பை இறுக்கி பிடிச்ச நொடியிலேயே அவள் உயிரை விட்டுட்டா. கணவனுடைய உடலும் மனைவி உடல் கீழே விழுகுது, அது மேலே கணவன் உடல் விழுகுது. இப்போ மண்மகள் தழுவலை, சரி மண்மகள் தான் தழுவக்கூடாது, ஏமா உயிரை விட்டா அப்படின்னா தலைக்கற்புன்னு ஒரு காரணம் சொல்லலாம். அதுக்கு ஜெயங்கொண்டார் எழுதுகிறார் அடுத்த வரியில, ஏன் தெரியுமா? இந்த ஆன்மா இந்த உயிர் இங்கேருந்து மேலுலகத்துக்கு போகுது இல்லை, மேலுலகத்துக்கு போனா அங்க ஆடல் அணங்குகள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க இவரை வாங்கன்னு கூப்பிட்டு அங்க அவர்கள் இவனை வரவேற்று விட கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி இவ உயிரை எடுத்துக்கிட்டு அங்க போனான்னு எழுதுறார். தரைமகளும் தன் கொழுனன் உடலம் தன்னை தாங்காமல் தன் கரத்தால் தாங்கி விண்ணாட்டு அறமகளிர் அவ்வுயிரை புனரா முன்னம் ஆவி ஒக்க விடுவாளை காண்மின் காண்மின் என்று இப்படி உயிரை விடுறா பாருன்னு பேய்கள் காளி தேவிக்கு நம் தமிழச்சியினுடைய அந்த மாண்பை சொல்லுகிறது. கலிங்கத்து பரணியில் இருக்கு. இப்படி படித்தா ருசிக்கும். இதில் இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? குலோத்துங்க சோழனுடைய படைகள் வெற்றி பெற்றுச்சுல்லுங்க, கலிங்க மன்னனுடைய படைகள் தோல்வி பெற்றுச்சுல்லுங்க. ஆனால் நூலுக்கு என்ன பேர் பார்த்தீங்களா? கலிங்கத்து பரணின்னு. பரணி என்று சொன்னால் அந்த பெருமையை முரசறைந்து சொல்லுவது என்பது பொருள். ஏன் சோழத்து பரணின்னு வச்சா என்ன, ஏன் குலோத்துங்க பரணின்னு வச்சா என்ன? போர் பண்ண அந்த அமைச்சரோட பேரை சேர்த்து வைக்கலாம்ல. ஜெயங்கொண்டார் என்ன பண்ணினாரு? கலிங்கத்து பரணி என்று ஏன் சொன்னார் என்றால், தோற்று போயிருந்தாலும் கூட அவனுடைய பெயரின் மூலமாக இந்த இலக்கியத்திற்கு பெயர் சூட்டுவது என்பது தோற்றவனுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை என்பது தமிழ் சொல்லுகிறது. பெருமக்களே, வென்றவனினும் தோற்றவன் வீறு பெற்றான். தோல்வியுற்றவனுக்கும் அந்த மரியாதையை செய்து அவனை உடலை மேலும் அவனுடைய உடலுக்கான ஈமக்கிரியை செய்வது நம்முடைய வழக்கம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம். உயர்ந்த சமூகம் நம்முடைய சமூகம். அதனால தான் சொன்னாங்க, முப்பாலுக்கு அப்பாலோர் நூலும் இல்லை, மூவாத சிலம்பின்றி கூத்தும் இல்லை, தப்பாத புறமல்லால் வீரம் இல்லை, தளிர் போலும் அகம் இல்லாமல் காதல் இல்லை, தமிழை போல் எப்போதும் புகழ்பாடும் மொழியும் இல்லை என்று சொன்னார்கள். 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததற்பின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூல் உளவோ. மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம்ங்க, மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம். தனியா காதல், தனியா வீரம்,
இது நிறைய பாடல்கள் சொல்லலாம். கலிங்கத்து பரணி மாதிரியான அபூர்வமான நூல்களை சிந்தித்தால் ஒரே பாடலுக்குள்ளே வீரமும் கிடைக்கும், காதலும் கிடைக்கும். நீங்க நடந்து போறீங்க, முரசறை, இது எவ்வளவு தூரத்துக்கு கேட்கும்? ஒரு 1/2 கிலோமீட்டர் கேட்குமா? இடி இடிக்குது, ஒரு 5 கிலோமீட்டர் கேட்குமா? நாலடியார் சொல்லுகிறது, கடிப்பிடு கண்முரசம் காதத்தோர் கேட்பர், இடித்து முழக்கியதோர் யோசனையோர் கேட்பர். யோசனைனா என்னன்னா ஒரு யோசனை தூரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நாழிகை அப்படின்னா 24 நிமிடங்கள்னு ஒரு கணக்கு சொல்லுவார்கள் பெரியவர்கள். ஒரு யோசனைன்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுன்னு வச்சுக்கோமே. கடிப்பிடு கண்முரசம் காதத்தோர் கேட்பர், இடித்து முழக்கியதோர் யோசனையோர் கேட்பர். ஆனால் ஒரு சொல், ஒரு ஓசை இருக்கிறது பாருங்கள், அது அடுக்கிய மூவுலகும் கேட்கும். எது தெரியுமா? சான்றோர் கொடுத்தார் எனப்படும் சொல் அடுக்கிய மூவுலகும் கேட்கும். ஒருத்தனுக்கு மனமாற நீங்கள் கொடுக்குற கொடை இருக்குது பார்த்தீங்களா, அதை 3 உலகமும் கேட்கும். இதற்கு சான்றா ஒரு சம்பவம் மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்வான். நான் மறுபடியும் தாத்தாக்கிட்டே போவோம். நம்ம எங்கள் புதுக்கோட்டை பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அங்கே மிதிலைப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த மிதிலைப்பட்டி ஊரில் அழகிய சிற்றம்பல கவிராயர்னு ஒருத்தர். அவர் ஒரு நிறையா சொற்பொழிவுகள் செய்யக்கூடியவர், பெரிய புலவர், கொஞ்சம் வசதியானவர். ஒரு நாளைக்கு ரொம்ப தூரத்தில் ஒரு இடத்துல சொற்பொழிவு பண்ணிட்டு இரவு திரும்பி வர்றாரு. இந்த வண்டி இப்போல்லாம் நாங்கள்லாம் பேசிட்டு வர்றோம் இல்லையா, வாடகை டாக்ஸி மாதிரி. அப்போ மாட்டு வண்டி அல்லது குதிரை வண்டி பேசிட்டு வருவாங்க. அது மாதிரி வண்டி ஒருத்தர்கிட்ட வாடகைக்கு பேசிட்டு இவர் ஊருக்கு வர்றார். இரவு முழுக்க கிளம்பி வர்றாங்க 2 பேரும். அப்படியே சோர்வாக பேசிக்கிட்டே வர்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். பேச்சு துணைக்கு நம்ம இப்போ மாதிரி என்ன ஹேண்ட்செட் போட்டு பாட்டாக கேட்க முடியும்? அதுலேயும் இந்த பஸ்ஸில் ட்ரெயினில் பல பேர் அடிக்கிற கூத்து இருக்கு பாருங்க. பக்கத்தில் யார் இருக்காங்கன்றதை பற்றியே கவலை இல்லை. இவர் தான் 25,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கிட்டாருன்னா அலற விட வேண்டியது டீ கடை மாதிரி பாட்டை. இவர் என்ன பாட்டு வைக்கிறாரோ அதை தான் நம்ம கேட்டாகணும். ஒரு அடிப்படை நாகரிகம்ங்கிறது வேணும் இல்லைங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவாக இருக்குமே. 25,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்குற போது ஒரு 2,000 ரூபாய்க்கு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ சேர்த்து வாங்கணுமே, அதை வச்சு கேட்கணுமேங்கிற அடிப்படை பண்பாடு பெரும்பாலும் இருக்க மாட்டேங்குது. நம்ம சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை அது. சரி, போயிட்டு போகுது. அன்னைக்கு அழகிய சிற்றம்பல கவிராயர் ஒரு நல்ல வாலிப பையன், இளைஞன், அவனுடைய குதிரை வண்டியை பேசிட்டார், ஏறி உக்காந்துட்டார். இரவு நேரம் அங்கே பேச்சு முடிச்சு அந்த குதிரை வண்டியில் 2 பேரும் போகிறாங்க. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போகணும் மிதிலைப்பட்டிக்கு. அப்படி போகும்போது இந்த பையனும் அவரும் பேச்சுவார்த்தை பண்ணுற போது இவர் சொல்கிறாரு, முன்னாடி காலத்தில் எங்களுடைய மூதாதையர்கள் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ எங்களுடைய தாத்தா ஒருத்தர் பாடின ஒரு பாட்டுக்காக வெங்கலப்ப நாயக்கர் என்கின்ற ஒருத்தர் கொடுத்த கொடை தான் இந்த மிதிலைப்பட்டிங்கிற ஊர். அந்த ஊரில் தான் நான் இருக்கேன். எனக்கு இத்தனை பிள்ளைங்க, இத்தனை பேர, இதெல்லாம் வரிசையாக சொல்லிக்கிட்டே போனார். விடிய விடிய கதை பேசிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு விடியற் காலம் கருக்கல்லையே போய் வீட்டு வாசலில் இறங்கியாச்சு. வீடு பெரிய வீடு. போய் இறங்கினா அந்த இளைஞன்கிட்ட வண்டி வாடகைக்கு ரூபா கொடுக்கணும்ல, நானே எங்களை எடுத்து கொடுக்குறார். அந்த இளைஞன் வேண்டான்ட்டான். என்ன தம்பி, ராத்திரி வண்டி ஏறும்போது எனக்கு அவ்வளோ கூடு இவ்வளோ கூடுன்னு பேரம் பேசி கேட்டா? அவரோடனே இல்லை வேண்டாம். என்ன திடீர்னு மனமாற்றம் உனக்கு? சரிப்போ, பசியாக இருப்ப, டே பையா, இந்த சாப்பாடு பழைய சாப்பாடு இருக்கும்ல, எடுத்து போடு, அவன் சாப்பிட்டாவது போகட்டும் அப்படின்னு சொன்னார் அவர். இந்த பையன் சொன்னான், இல்லைங்கய்யா அதுவும் வேண்டாம். என்னையா ராத்திரி வண்டி கிளப்பும் போதே சொன்னேன், நான் இப்போல்லாம் சாப்பிட மாட்டேன், விடிய காலையில் பழைய சோறு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவேன்னு சொன்னில்ல. எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கெலாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது, போய் உக்காரு, எங்கள் சமையலால் எந்திரிச்சிட்டாரு, நான் சாப்பாடு போட சொல்கிறேன்னு இந்த பெரியவர் சொல்கிறார். அந்த இளைஞன் சாப்பாடும் வேணான்ட்டான், காசும் வேணான்ட்டான். என்னடா இப்படி திடீர்னு மாறிட்டன்ன போது அப்போ அந்த பெரியவர் வலியுறுத்தி கேட்ட உடனே இந்த பையன் சொன்னான், ஐயா ராத்திரி பூரா கதை சொல்லிட்டு வந்தீங்களே உங்கள் குடும்ப வரலாறு எல்லாம், இந்த யாரோ ஒருத்தர் வெங்கலப்ப நாயக்கர் உங்களுக்கு கொடை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஆமாம். அந்த ஊரில் தான் வசதியாக இருக்கோம்னு சொன்னீங்கல்ல, ஆமாம். அந்த வெங்கலப்ப நாயக்கருடைய வம்சத்தில் வந்த கடைசி வாரிசு நான் தாங்க ஐயா இருக்கேன். காலத்தின் கோலம், கொஞ்சம் வசதி முன்ன பின்ன ஆயிருக்கலாங்க, வண்டி ஓட்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் கொடை கொடுத்த இடத்தில் கை நனைக்கும் வழக்கம் எங்களுக்கு கிடையாது, நன்றி வணக்கம்ட்டு
அதோடு அவன் திரும்பும்போது அந்த தலையில் கட்டியிருந்த துண்டை எடுத்து அப்படி தோளில் போட்டுட்டு கம்பீரமாக நடந்தான் என்று அவரை பார்த்து அவனுடைய நீங்கள் புறமுதுகு அசிங்கம்தான், ஆனால் அவனுடைய அந்த புறமுதுகு இங்கே அழகிய சிற்றம்பல கவிராயரை அப்படியே திகைக்க வைத்தது. அந்த இளைஞன் நடந்து சென்றது அவன் மட்டும் நடந்து சென்றதாக இல்லை, அவன் பரம்பரையினுடைய கௌரவத்தையே தோளில் சுமந்து கம்பீரமாக சென்றான் என்று உவேசா எழுதி முடிக்கிறாருங்க. ஒரு பிள்ளைன்னு பிறந்தா அந்த பிள்ளை எப்படி நம்ம குடும்பத்தினுடைய பெயரை காக்க வேண்டும் என்றால் இப்படி காக்க வேண்டும். 1000 கஷ்டம் வந்தாலும் கொடை கொடுத்த இடத்தில் போய் கை நனைப்பது நன்றாக இருக்காது, மரியாதை கிடையாது. இப்ப நான் இந்த இடத்துல சொல்றேன், வென்றவனினும் தோற்றவன் வீறு பெற்றான். யாரு வென்றவன், யாரு தோற்றவன்? பணம் சம்பாதிச்சவன் வென்றவனா? ஏழையா இருக்கிறவன் தோற்றவனா? கிடையாது. எந்த ஏழ்மை நிலையிலும் செம்மை மாறாமல் வாழ்பவன் எவனோ அவன் வெற்றி பெற்றவன். தமிழ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பெருமக்களே, இந்த கம்பீரத்தையும் கனிவையும் துணிவையும் பணிவையும் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் நம் அன்னை தமிழினுடைய மிகப்பெரிய வலிமை என்ற காரணத்தினால் இனிமையும் நீர்மையும் தமிழெனப்படுமே. அதனால் தான் அது உலகத்தில் நமக்கு கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அமிர்தம் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அமிர்தம். தர்மபுரியில் வந்துட்டு அவ்வ பாட்டியை சொல்லாமல் போனால் எனக்கு மனசு கேட்கவே கேட்காது. இத்தனை 100 வருஷத்தில் எத்தனை அரசாங்கம் மாறி இருக்குங்க. நான் கட்சியாக பேசலை, அரசியலாக பேசலை. எத்தனை அரசாங்கம் மாறி இருக்கு. ஆனால் எந்த அரசாங்கமும் செய்ய முடியாத ஒரு பெரிய சாதனையை அவ பாட்டி செஞ்சுட்டு போனா. ஏன்? தமிழ் படித்ததுனால. என்ன சொன்னாவ? நம்ம இப்போ எவ்வளவு ஜாதி வேறுபாடுகள் நீங்கள் கெசட் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஜாதி வேறுபாடுகள் இருக்குது. இதுக்குள்ளன்னு சப் கிளாஸஸ் போட்டு அதில் நீங்கள் என்ன தான் ஓசி பிசி எம்பிசி எஸ்சின்னு வந்தாலும் கூட அந்த 5 பிரிவுக்குள்ளே 5000 பிரிவு இருக்கா இல்லையாங்க? பாட்டி ஒரே வார்த்தையாக முடிச்சா பாருங்க, எந்த கெசட்டட் ஆஃபீஸரும் எந்த ஆட்சியாளராலையும் பண்ண முடியாத ஒரு பெரிய சாதனை. ஒன்று உலகத்தில் 2 ஜாதி தாங்க. ஒன்று கொடுக்குறவன், ஒன்று கொடுக்காதவன். ஒன்று கொடுக்குறவன் வாங்குறவன் சொல்லலை, ஒன்று கொடுக்குறவன், ஒருத்தன் கொடுக்க மாட்டேன்றவன். ஜாதி 2 வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையீர் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழி குலத்தோர். மற்ற யாரு இழி குலத்தோர் இல்லை, எல்லா குலமும் சமம். யார் இழி குலத்தோர்? பசின்னு ஒருத்தன் வந்து நின்ன போது அங்கே உனக்கு இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான் பாருங்க, அவன் இழி குலத்தோர். யார் உயர்ந்தவன் தெரியுமா? எவன்கிட்டையும் போய் என்ன பசியிலையும் நிற்காதவன் உயர்ந்தவன். அவனை விட உயர்ந்தவன் என்னன்னா, அவன்கிட்ட யாராவது வந்து கேட்குற போது தன் வறுமையை பற்றி கவலை இல்லாமல் அவனுக்கு கொடுக்கிறார்கள், அல்லது கொஞ்சம் கௌரவம் குறைச்சி இந்தாப்பான்னு அப்படி தூக்கி போடுறான்னு வச்சுக்கோங்களேன், அதை வேண்டாம்னு சொல்லிட்டு ஒருத்தன் வர்றான் பாருங்க, அவன் தான் இருப்பதிலேயே உயர்ந்த ஜாதி. அப்படி தமிழ் ஏகப்பட்ட சாதனைகளை சாதித்திருக்கிறது பெருமக்களே. தமிழை வாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும். நம் பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு இவற்றையெல்லாம் அறிமுகம் செய்ய வேண்டும். செய்தால் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை காட்டிலும் நம் பிள்ளைகளுக்கு அழியா சொத்தாகிய மன உறுதியும் துணிவும் தன்னம்பிக்கையும் நம் தமிழ்மொழி தரும் என்பதனால் பிள்ளைகளுக்கான நிலையான சொத்து, அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான அமிர்தத்தை நீங்கள் தர வேண்டும் என்றால் தமிழை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது தர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.